ஐயோ என்ன கிளி? டேய் கிளி தானே, என்னமோ புளிய பார்த்த மாதிரி பயப்படுற. அது என்னடா பண்ண போகுது? ஐயோ என்ன கிளிதான், ஆனா அது பாட்டுக்கு கத்திட்டே கிடக்கு. அது சத்தம் கேட்டு வேற யாராவது வந்துட போறாங்க. டேய் இந்த ராத்திரியில யாருடா வருவா? அதுவும் இல்லாம 2 பேர் மூக்குலயும் மயக்க மருந்து வச்சாச்சு. இந்நேரத்துக்கு நல்லா மயங்கிருப்பாங்க. சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு கிளம்பிடலாம் வா. சரிண்ணே. ஏ ஷூ அந்த பக்கம் போ. மச்சான் கிளம்பலாமா? போலாண்டா சக்தி. அது ஏன்டா இவ்வளவு சோகமா சொல்ற? என்ன ஊருக்கு போறோன்னு ஃபீலிங்கா? இல்ல அங்க போயிட்டு நான் அங்கேயே இருக்க போறோம், அதான் நாளைக்கு வந்துருவோமே, அப்புறம் என்ன? அது இல்லடா, வந்துருவன் தான். ஆனா மனசுக்கு என்னமோ மாதிரியே இருக்குடா. அதான் என்னன்னே தெரியல. என்னடா ஆச்சு? என்ன அபியும் அக்காவையும் பார்க்காததுனாலயா? நான் தான் சொன்னேனேடா, முதல்ல எப்படியாவது அவங்களை போய் பார்த்துட்டு வந்துடு, அதுக்கப்புறமா ஊருக்கு போய்க்கலான்னு. சரி இப்பதான் இருட்டாயிடுச்சுல, எப்படியாவது போய் அக்காவையும் அபியும் பார்த்துட்டு வந்துடுடா, அதுக்கப்புறம் கூட ஊருக்கு போய்க்கலாம். டேய் எப்படிடா பார்க்க முடியும்? மாமாவோட ரூம்ல தான் அக்காவும் அபியும் இருப்பாங்க. அப்புறம் எப்படி நான் போய் உங்களை பார்க்க முடியும்? ஐயோ ஆமல்ல. ஆமாண்டா, நான் பார்க்க வருவேன் கூட அவளுக்கு தெரியாது. அதனால அவர் ரூம்ல தான் இருப்பா. இப்ப போனாலும் பார்க்க முடியாதுடா. சரி விடுறா, முதல்ல நம்ம ஊருக்கு போயிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் அவங்களை பார்க்கறதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணிக்கலாம். சரிடா, சரி இரு, நான் போய் ஊருக்கு போறேன்னு அமுதா கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன். டேய் நம்ம ஊருக்கு போறது எதுக்குடா அவங்க கிட்ட சொல்லணும்? இங்க பாரு, ஏதோ அக்கா மாதிரின்னு சொன்னேன், அவ்வளவுதான். மத்தபடி அக்கா எல்லாம் கிடையாது. போறது வர்றது எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதுக்கு இல்லடா சக்தி, அன்னைக்கே என்ன காணோன்னு அவங்க அழுது கலாட்டா பண்ணிட்டாங்க. நாளைக்கு வேற நம்ம வர்றதுக்கு லேட் ஆகும். என்ன காணோன்னு திரும்பவும் அழுதுட்டு இருப்பாங்கடா. அதான் நான் போய் ஒரு முக்கியமான வேலையா போறேன், நாளைக்கு வந்துடுறேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன்டா. சொன்னா மட்டும் அந்த அம்மாக்கு புரிஞ்சிருமா? டேய் அதெல்லாம் நான் சொன்னா புரியும், இரு நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். எவ்வளவு சொன்னாலும் அடங்கவே மாட்டேங்கிறானே. சோ சீக்கிரமா ஊருக்கு போய் என் பொண்டாட்டிய பாக்கலான்னு பார்த்தா என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சை. அண்ணா யாருண்ணே இவன்? இவ புருஷனா? ஐயா வேற இவ புருஷ கையில மாட்டக்கூடாதுன்னு சொன்னாரு. இப்ப என்னென்ன பண்றது? டேய் இவன் ஒண்ணு இவ புருஷன் இல்லடா, அவன் வேற மாதிரி இருப்பான். இவன் யாருன்னு தெரியல. யாரா இருந்தாலும் சரி, யாருக்கிட்டயும் மாட்டாம தானே வர சொல்லியிருக்காரு. எப்படியாவது எஸ்கேப் ஆயிடலாம் வாடா. டேய் யார நீங்க? எதுக்குடா உங்களை கத்தியால குத்த வந்தீங்க? டேய் வாடா எஸ்கேப் ஆயிடலாம். எஸ்கேப் ஆவீங்களா? எப்படிடா எஸ்கேப் ஆவீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு பொண்ணை கொலை பண்ண வந்திருப்பீங்க உங்களை. ஏய் இதுக்கு மேல அடி வாங்க முடியாது, வாடா ஓடிரலாம். டேய் நில்லுங்கடா, எங்கடா ஓடுறீங்க? ச்சே, யாரு என்னன்னு கேட்கலான்னு பார்த்தா அதுக்குள்ள ஓடிட்டானுங்க. யார் இவனுங்க? இதுக்காக அமுதாக்காவை கொள்ள வந்திருக்காங்க. என்னடா சொல்றீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போனவன் எப்படா உயிரோட வருவான்? ஐயோ ஐயா தெரியலங்கய்யா, ஆனா அவன் தாங்க எங்களை போட்டு அடிச்சான். அந்த கிளி கூட அவன் பேரு சிவான்னு தான் சொல்லுச்சு. ஏண்டா அந்த பேர் தானடா சொல்லுச்சு? ஐயா ஆமாங்கய்யா, அந்த கிளி சிவா சிவான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. டேய் கிறுக்கு பயலுகளா, கிளி சொல்லிச்சு எலி சொல்லிச்சுன்னு. நீங்க சொல்ற அந்த சிவா அவளோட தம்பி தான். அவன் 20 வருஷத்துக்கு முன்னாடியே செத்துட்டான்டா. நீங்க அடி வாங்கிட்டு வந்தது அவன் புருஷன் கிட்டயா இருக்கும். அவன் கண்ணுல தான் உங்களை படக்கூடாதுன்னு சொன்னேன்ல. ஐயோ இல்லங்கய்யா, அவ புருஷனுடைய போட்டோவை தான் நீங்க அன்னைக்கு எனக்கு காமிச்சிங்களே, அந்த போட்டோல இருந்தவன் இல்லையா? அவன் வேற மாதிரி இருந்தான். என்னடா உளறீங்க? வேற மாதிரினா அந்த வீட்டுல அவளையும் அவன் புருஷனையும் தவிர வேற யாருமே இருக்க மாட்டாங்க. இல்லங்கய்யா, நாங்க பார்த்தவன் சத்தியமா வேற. அவன் பேரு சிவா தான். ஐயோ சரி, அவன் யாரா வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனா அவன் புருஷன் கண்ணுல மட்டும் நீங்க படல. இல்லங்கய்யா, நாங்க போகும்போது அவ புருஷன் வீட்டுல இல்ல. சரி, அவனை போன காரியத்தை இப்படி சொதப்பிட்டு வந்திருக்கீங்க. உங்களெல்லாம் நம்பி உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம் பாரு, என்ன சொல்லணும்டா? ஐயா மன்னிச்சிருங்கய்யா, இந்த தடவை ஏதோ மிஸ் ஆயிடுச்சு. அடுத்த முறை சரியா பண்ணிடுறோங்கய்யா. ஆமா பண்ணி கிழிச்சிங்க. யாரு கண்ணிலையும் படாம வேலையை முடிச்சுட்டு வாங்குறான்னு சொன்னா யாருக்கிட்டயும் அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எல்லாம் நான் பாத்துக்கிறேன், முதல்ல இருந்து போங்க. சரிங்கய்யா. இவனுங்க என்ன சொல்றானுங்க? சிவான்னு சொல்றானுங்க. அந்த சிவாவை தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி குழந்தையா இருக்கும் போதே கொண்டுட்டோமே. அப்போ இப்போ இவனுங்களை அடிச்ச சிவா யாரா இருப்பான்?
டேய் என்னடா சொல்லிட்டு வரேன் இங்க நின்னுகிட்டு இருக்க? டி சக்தி, இங்க பாருடா இந்த போட்டோ. டேய் இந்த போட்டோல இருக்கிறது நீ தானே? டேய் அப்படின்னா கிளி சின்னவனே, என்னல இன்னும் தூங்கலையாலே? வரதுக்குள்ளேயே நேரமாய் போச்சு. இன்னத்துக்கு தூங்கி இருப்பேன்னு பார்த்தா தூங்காம இங்க உட்கார்ந்திருக்க. தூக்கம் வரல சிம்ரன். ஏமலே, அது சரி. எப்படி தூக்கம் வரும்? கைலுகன்னும் அபியும் மாப்பிள்ள அங்க கூட்டிக்கிட்டு போயிட்டாரு. அவங்க இல்லாம இந்த வீட்ல உனக்கு படுத்தா எப்படிலே தூக்கம் வரும்? அவங்கள நினைச்சு மட்டும் இல்ல சிம்ரன், என் மனசுக்குள்ள வேறொரு விஷயம் ஓடிக்கிட்டு இருக்கு. வேற விஷயமா? என்னலே? சிம்ரன், நான் உன்கிட்ட ஒன்னு கேட்டா உண்மையை சொல்லுவியா? உண்மையே சொல்லணுமா? எலே, அப்புறம் நீ கேட்டா உண்மையே சொல்லாம என்ன பொய்யே சொல்ல போற? எனக்கு தெரிஞ்ச சொல்லுற, என்னன்னு கேளுலே. ஏன் சிம்ரன், எனக்கு ஷைலு அக்கா மட்டும்தானா? அட இது என்ன நீ இப்படி கேக்குற? கைலுகன்னு மட்டுமா உனக்கு அக்கா? அப்புறம் வேற யாராவது இருக்காங்களா? அட என்னல இருக்காங்களான்னு கேக்குற? என்ன கைலுகன்னு மட்டுமா உனக்கு அக்கா? அம்மாச்சி நான் இருக்கேன், அப்புறம் உன் ஃப்ரெண்ட் சக்தி இருக்கா, அப்புறம் இந்த நண்டு குட்டி இருக்குது, அப்புறம் என்னதான் கோபப்படுத்திட்டனாலும் உனக்கு ஏதாவது ஒண்ணுண்டா வந்து நிக்கிறதுக்கு உன் மாமங்காரி இருக்கா. அப்புறம் என்னம்லே? ஏ சிம்ரன், நான் அப்படி கேட்கல. அப்புறம் வேற எப்படி கேட்ட? ஐயோ சிம்ரன், எனக்கு ஷைலு ஒரு அக்கா மட்டும்தானா, இல்ல வேற அக்கா அண்ணன் அப்படி யாராவது இருக்காங்களான்னு கேட்டேன். என்னல இது? புதுசா என்னல இப்படி கேக்க? நான் கேட்டது இருக்கட்டும், நீ அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. எனக்கு ஷைலு மட்டும்தான் அக்காவா, இல்ல என் கூட பிறந்தவங்க வேற யாராவது இருக்காங்களா? எலே, அது என்ன சிம்ரன் இழுக்கிற? நீ இழுக்கும் போதே தெரியுது என்னமோ இருக்குன்னு. என்னன்னு சொல்லு சிம்ரன். எலே, அது என்னத்துக்கு இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க? ஐயோ சிம்ரன், நான் காரணம் இல்லாம எதையும் கேட்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு சிம்ரன். என் கூட பிறந்தவங்க வேற யாராவது இருக்காங்களா? எலே, அது ஆமாலே. ஏ சிம்ரன், என்ன ஆமாங்கிற? அப்ப எனக்கும் ஷைலுக்கும் கூட பிறந்தவங்க இன்னும் வேற யாராவது இருக்காங்களா? அது யாரு? ஏன் இவ்வளவு நாளா நீ அதை எங்ககிட்ட சொல்லல? எலே, சொல்லாமலே இல்லலே. அது கைலுகனுக்கு தெரியும்லே, உனக்கு தான் தெரியாது. ஏன்னா அப்ப நீ சின்ன குழந்தை. அப்புறம் முடிச்சு போன விஷயத்த பத்தி எல்லாம் உன்கிட்ட எதுவும் பேசக்கூடாதுன்னு கைலுகனு சொல்லி இருக்குலே. அதனாலதான் இத பத்தி எல்லாம் உன்கிட்ட நான் எதுவுமே பேசினது இல்ல. அது உனக்கும் கைலுகனுக்கும் கூட பிறந்தது இனி வேற யாராவது உண்டான்னு கேட்டியே, அது உண்டுலே. உனக்கு கைலுகன் மட்டும் இல்ல, இன்னொரு அக்காவும் கூட இருக்கு. சிம்ரன், இன்னொரு அக்கா இருக்குன்னு சொல்ற. அப்போ அந்த அக்கா எங்க? ஏன் இப்ப நம்ம கூட இல்ல? சிலே, இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி எல்லாம் நீ என்கிட்ட கேட்டதே இல்லலே. ஆனா இப்ப அதிசயமா வந்து கேக்கேன்டா. எதுவுமே தெரியாம வந்து கேட்க மாட்டேன். உனக்கு என்னமோ விஷயம் தெரிஞ்சிருக்கு, அதனாலதான் நீ வந்து கேக்குற. அப்புறம் இந்த விஷயமெல்லாம் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு இல்லலே. ஆனா இந்த விஷயமெல்லாம் உனக்கு தெரிஞ்சா நானும் கைலுகன்னு எப்படி நிம்மதி இல்லாம இருக்கமோ அது மாதிரி நீயும் நிம்மதி இல்லாம ஆயிடுவியோன்னு பயந்து தாமலே உன்கிட்ட சொல்லாம இருந்தோம். ஆனா இப்ப நீயே வந்து கேட்க, இதுக்கு மேல சொல்லாம இருக்க முடியாதுலே. நான் சொல்றேன்லே. அது உன் அம்மா அபிராமிக்கு நீயும் கைலுகன்னும் மட்டும் இல்லலே, உங்க ரெண்டு பேத்துக்கும் முதல்ல இன்னொரு பொண்ணு உண்டுலே. அவ பேரு அமுதவள்ளி. அப்புறம் அந்த அக்கா ஏன் நம்ம கூட இல்ல, அந்த அக்காவுக்கு என்னாச்சுன்னு கேட்டீங்களே, அதெல்லாம் ஒரு பெரிய கதைலே. அதெல்லாம் இப்ப வேணாம்லே. அதெல்லாம் இப்ப சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்ல. என் பேத்தி அமுதா இப்ப எங்க இருக்காண்டெல்லாம் எனக்கு தெரியாதுல்லே. ஆனா எங்க இருந்தாலும் அவன் நல்லா இருந்தா போதும்னு தாமலே நானும் கைலுகன்னு எப்பவுமே வேண்டிக்கிட்டு கிடப்போம். ஏன்னா நாங்க அவளை விட்டுட்டு வந்த இடம் அப்படி. என்ன சிம்ரன் சொல்ற? எங்க விட்டுட்டு வந்தீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் எனக்கு புரியுற மாதிரி சொல்லு சிம்ரன். எலே, எங்க விட்டுட்டு வந்தோம்னு கேட்டா உனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்டா. உன் அக்காவை பத்தி மட்டும் இல்லலே, உன் அம்மா அப்பாவை பத்தி, இனி நம்ம குடும்பத்தை பத்தி எல்லாமே சொல்ல வேண்டி வரும்லே. அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுலே. ஏதோ உனக்கு தெரியக்கூடாதுன்னு கைலுகன்னு என்கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொல்லிச்சோ, கடைசியில அதையே சொல்லு சொல்லுன்னு என்கிட்ட கேட்டுட்டு கிடக்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. இப்ப எதுக்கு நீ அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க? அதெல்லாம் நான் எப்பவாவது உன்கிட்ட அம்மா அப்பாவை பத்தி சொல்றேன்னு சொன்னா கூட எனக்கு இதெல்லாம் அவசியம் இல்லை, எனக்கு வேண்டாம்னு சொல்லுவீல்ல. இப்ப என்னலே ஆச்சு உனக்கு? சிம்ரன், என் அம்மா அப்பா எனக்கு விவரம் தெரியறதுக்கு முன்னாடியே இறந்து போயிட்டாங்கன்னு நீ சொன்ன. எனக்கு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஷைலு தான் எனக்கு அம்மாவாவும் அப்பாவாவும் இருந்திருக்கா.
அதான் விவரம் தெரியறதுக்கு முன்னாடி இறந்து போன அம்மா அப்பாவை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன். ஆனா இப்ப தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் வந்திருக்கு சிம்ரன். சிலை என்னலே சொல்ற? ஆமா சிம்ரன், இறந்து போன அம்மா அப்பாவை பத்தி எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, ஆனா உயிரோட இருக்கிற என் அக்காவை பத்தி எனக்கு தெரிஞ்சுக்கணும். சிலை உயிரோட இருக்கிற அக்காவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல இறந்து போன உன் அம்மா அப்பாவை பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்ல. சரி சொல்லு சிம்ரன், இன்னை வரைக்கும் என் அம்மா பேரு அபிராமின்னு மட்டும்தான் நீ சொல்லியிருக்க. ஆனா என் அப்பா யாரு, என் அம்மா அப்பா எப்படி இறந்தாங்க, இதெல்லாம் எதுவுமே நான் உன்கிட்ட கேட்டதில்ல. இப்ப கேக்குறேன், என் அம்மா அப்பா யாரு, அவங்க எப்படி இறந்தாங்க, என் அக்காவுக்கு என்னாச்சு, சொல்லு சிம்ரன். சிலை சொல்றமலே, உன் அம்மா அபிராமின்னு சொல்லியிருக்கேன். ஆனா உன் அப்பா யாருன்னு நான் சொன்னதில்ல. உன் அப்பா யாரு தெரியுமாலே? ஏ பாஷா பாரு பட்டாளத்து நடைய பாரு, பகை நடுங்கும் படைய பாரு, கோட்டு சூட்டு ரெண்டும் எடுத்து கோட்டு நடக்கும் புலிய பாரு, பற்றி எரியும் நெருப்ப போல சுட்டெரிக்கும் விழிய பாரு, ரத்தம் வேர்வை ரெண்டும் கொண்ட ராஜாங்கத்தின் மன்னன் தானடா. இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா, இவன் பேருக்குள்ளே காந்தம் உண்டு உண்மைதானடா. சார் மே கமின் சார். உள்ள வாங்க மாணிக்கம். சார் குட் மார்னிங் சார். ஒரு புது ப்ராஜெக்ட் பத்தி பேசணும் சார். சொல்லுங்க மாணிக்கம். சார் இப்ப புதுசா கவர்மெண்ட்ல இருந்து எல்லா கவர்மெண்ட் ஆபீஸ்கள்லயும் இ சேவைங்கிற ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிருக்காங்கல்ல சார். அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனி அப்ளை பண்ணிருக்காங்க சார். ஏன்னா அது 300 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட். ஆனா நம்ம இன்னும் பேர் கொடுக்கல சார். நம்ம அந்த ப்ராஜெக்ட் எடுக்கணும்னு தெரிஞ்சா பாதி கம்பெனிங்க இந்த ப்ராஜெக்ட் வேணாம்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஏன்னா கண்டிப்பா நமக்கு தான் கிடைக்கும்னு எல்லா கம்பெனிக்குமே தெரியும். ஆனா இத பத்தி நீங்க எதுவுமே சொல்லல சார். நீங்க பேர் கொடுக்கலாம்னு சொல்லியாச்சுன்னா நான் இப்பவே அப்ளை பண்ணிடுவேன். இல்ல வேணாம் மாணிக்கம், நம்ம கம்பெனி அந்த ப்ராஜெக்ட் எடுக்க வேண்டாம். ஏன் சார், ஏன் வேண்டாங்கிறீங்க? கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் சார், அதுவும் 300 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் சார். இத வேண்டான்னு எந்த கம்பெனியுமே சொல்ல மாட்டாங்க. நீங்க ஏன் சார் இதை வேண்டாம்னு சொல்றீங்க? வேண்டாம் மாணிக்கம், இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிருக்காங்கன்னு நான் விசாரிச்சேன். அதுல இப்ப லீடிங்ல இருக்கிறது MCL டெக்னாலஜிஸ்னு ஒரு புதிய சாஃப்ட்வேர் கம்பெனி தான். ஐயோ சார், அந்த MCL டெக்னாலஜிங்கிறதெல்லாம் புதுசா தொடங்கின சாஃப்ட்வேர் கம்பெனி சார். அவங்களாம் நம்ம முன்னாடி நிக்க கூட முடியாது. நம்ம அப்ளை பண்ணோம்னா அவங்களுக்குலாம் சத்தியமா கிடைக்காது சார், நமக்கு தான் கிடைக்கும். நம்ம இந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறோம்னு சொன்னா அவங்களுக்கு கிடைக்காது, நமக்கு தான் கிடைக்கும்னு எனக்கும் தெரியும் மாணிக்கம். அதனாலதான் நம்ம எடுக்க வேண்டாம்னு சொல்றேன். ஏன் சார், ஏன் அப்படி சொல்றீங்க? நமக்கு கிடைக்கலன்னா அப்புறம் அடுத்து அந்த MCL டெக்னாலஜி அவங்களுக்கு தான் கிடைக்கும். அதனால நமக்கு என்ன சார் லாபம்? நமக்கு எந்த லாபமும் இல்ல மாணிக்கம். நான் அந்த MCL டெக்னாலஜிஸை பத்தி விசாரிச்சேன். அது 2 சின்ன பசங்க ஸ்டார்ட் பண்ண சாஃப்ட்வேர் கம்பெனி. அதுல யாருடைய ரெக்கமெண்டேஷனும் இல்லாம, எந்த ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்டும் இல்லாம 2 பசங்க தனியா ஸ்டார்ட் பண்ணி அந்த கம்பெனியை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எந்த தில்லுமுள்ளும் பண்ணாம, எந்த ஃப்ராடும் பண்ணாம ரொம்ப நேர்மையா நடத்திக்கிட்டு வராங்க. மார்க்கெட்ல எவ்வளவோ பெரிய பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனி எல்லாம் இருக்கு. ஆனா இப்போ அது எல்லாத்தையும் கடந்து அந்த 2 சின்ன பசங்க அவங்களுடைய உழைப்பால மேல வந்திருக்காங்க. ஆனா அவங்க படுற கஷ்டத்துக்கு இன்னும் அவங்களுக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கல மாணிக்கம். இந்த கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் மட்டும் அவங்களுக்கு கிடைச்சா கண்டிப்பா அவங்க திறமையை வெளிப்படுத்துறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் அவங்க சக்சஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க கம்பெனி இன்னும் நல்ல நிலைமைக்கு வந்துரும் மாணிக்கம். சார் நீங்க என்ன சார் பேசுறீங்க? அவங்க கம்பெனி நல்ல நிலைமைக்கு வரதுல நமக்கு என்ன சார் லாபம் இருக்கு? இந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுத்து பண்ணாதானே சார் நம்ம கம்பெனிக்கு நல்லது. மாணிக்கம், நம்ம கம்பெனிக்கு இப்ப என்ன குறைச்சல் மாணிக்கம்? இப்பவே நம்ம கம்பெனி நம்பர் 1 பொசிஷன்ல தான் இருக்கு. வளர்ந்தவங்க இன்னும் வளர்ந்துகிட்டே இருக்கிறதுலாம் எந்த பெருமையும் இல்ல மாணிக்கம். வளரணும்னு முயற்சி பண்றவங்கள கை தூக்கி விடணும், அதுலதான் மாணிக்கம் பெருமை இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாருங்க மாணிக்கம், நேர்மையா முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம உதவி பண்ணணும். நம்ம மட்டுமே வாழணும்னு நினைக்கிறதுல எந்த அர்த்தமும் இல்ல மாணிக்கம். அடுத்தவங்களையும் வாழ வைக்கணும். இப்ப இந்த ப்ராஜெக்டை நம்ம எடுத்தா நமக்கு 300 கோடி ரூபாய் லாபம் கிடைக்கும். அதனால என்ன மாணிக்கம் ஆக போகுது? ஏற்கனவே 500 கோடி 1000 கோடின்னு ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் இருக்கு. இது எல்லாத்தோட இது 10ஓட 11 இருக்க போகுது, அவ்வளவுதான். ஆனா இந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு கிடைச்சா அது அவங்களுக்கு வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய விஷயம் மாணிக்கம். சொல்ல போனா இந்த ப்ராஜெக்டுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையே மாறிடும். நம்மளால அடுத்தவங்க வாழ்க்கைய மாத்த முடியாது மாணிக்கம். ஆனா அது மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கலாமே. அதனால இந்த ப்ராஜெக்ட் நம்ம எடுக்க வேண்டாம் மாணிக்கம். அது பாவம் அவங்களுக்கே கிடைக்கட்டும். சார் என்ன சார் நீங்க? உங்களை மாதிரி ஒருத்தரை நான் வாழ்க்கையில பார்த்ததே இல்ல சார். இதுக்கப்புறம் பாப்பனான்னு கூட தெரியல சார். இந்த உலகத்துல எல்லாத்தையும் போதும்னு சொன்னாலும் காசு பணத்தை மட்டும் யாருமே போதும்னு சொல்லவே மாட்டாங்க சார். எவ்வளவு கிடைச்சாலும் இன்னும் வேணும்னு தான் நினைப்பாங்க. ஆனா நம்ம மட்டும் நல்லா இருந்தா பத்தாது, அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க சார். உங்க நல்ல மனசுக்கு தான் சார் நீங்க இவ்வளவு பெரிய கோடீஸ்வரரா இருக்கீங்க.
இவ்வளவு பெரிய கம்பெனில நான் வேலை செய்யறேன்னு சொல்றதை விட உங்களை மாதிரி ஒரு நல்ல மனுஷன்கிட்ட நான் வேலை செய்யறேன்னு சொல்றதான் சார் நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். ஐயோ மாணிக்கம், நல்ல மனுஷங்க கெட்ட மனுஷங்கன்னெல்லாம் யாருமே இல்ல மாணிக்கம். எல்லாருமே நல்ல மனுஷங்க தான். என்ன சில சந்தர்ப்ப சூழ்நிலை தான் நல்ல மனுஷங்களை கூட கெட்ட மனுஷங்களா மாத்திருது. அதுல அவங்க தப்பு எதுவும் இல்ல மாணிக்கம். ஆனா ஒரு நாள் நம்ம பண்றதெல்லாம் தப்புன்னு அவங்க புரிஞ்சுக்கிற ஒரு நாள் வரும். அன்னைக்கு நிச்சயமா அவங்களுடைய நல்ல குணம் வெளியே வரும். அன்னைக்கு அவங்க திரும்பவும் நல்ல மனுஷங்களா மாறிடுவாங்க. வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்ல மாணிக்கம். எல்லாமே ஒரு நாள் மாறும். ஆனா என்ன, அந்த மாற்றம் நடக்கிறதுக்கு நம்ம பொறுமையா காத்திருக்கணும், அவ்வளவுதான். ஆமா சார், நீங்க சொல்றது உண்மைதான் சார். சரி மாணிக்கம், இந்த ப்ராஜெக்டை நம்ம எடுக்க வேண்டாம். வேற ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்குல்ல, அந்த வேலையை பாருங்க. சரிங்க சார், நான் வரேன் சார். எக்ஸ்கியூஸ் மீ சார், நான் உள்ள வரலாமா? வர வேண்டாம்னா அப்படியே திரும்பி போயிருவீங்களா மேடம்? ஆமா சார், போயிடுவேன். ஐயோ போயிடாதீங்க மேடம், சும்மா சொன்னேன். உள்ள வாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எப்படியோ வெற்றிகரமா மின்னலே 100வது எபிசோட முடிச்சிட்டோம். மின்னலைவ 100வது எபிசோட் வரைக்கும் கொண்டு வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட சப்போர்ட்டும் லவ்வும் இல்லைன்னா கண்டிப்பா கொண்டு வந்திருக்க முடியாது. இப்ப எப்படி சப்போர்ட் பண்றீங்களோ இதே மாதிரி உங்களுடைய அன்பும் ஆதரவும் என்னைக்குமே நீங்க எங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பெருசா பேசுறதுக்கு எதுவும் இல்ல. 100 எபிசோடுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு மட்டும்தான் வந்தோம். அப்புறம் எண்ணூரியை முடிச்சுட்டு மின்னலை ஸ்டார்ட் பண்ணும்போது எண்ணூரிக்கு கிடைச்ச சப்போர்ட் மின்னலைக்கு கிடைக்குமோ என்னமோங்கிற சந்தேகத்திலேயே தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனா எண்ணூரிக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை பேருமே இன்னுமே மின்னலைக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கீங்க. அதை நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், 350 எபிசோட் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு காரணமும் நீங்க தான். அதே மாதிரி மின்னலே அதையும் தாண்டி போலான்னு நினைக்கிறேன். அதுக்கு நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். அப்புறம் ஷமீரையும் ஐஷுவையும் சேர்த்து வைங்கன்னு கேக்குறீங்க. கண்டிப்பா அவங்கள தான் சேர்த்து வைக்க போறோம், அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஆனா என்னன்னா கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா எண்ணுயிரையில ஷமீரும் ஐஷுவும் கல்யாணத்துக்கு முன்னால லவ் பண்ணி நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. ஏன்னா ஷமீருக்கும் ஐஷுக்கும் கல்யாணம் ஆகி ரியா பிறந்ததுக்கு அப்புறமா தான் எண்ணுயிரே கதையே ஸ்டார்ட் ஆச்சு. அதனாலதான் மின்னலையில அவங்க 2 பேரோட லவ்வை வந்து கொஞ்சம் அதிகமா காமிக்கலாம்னு நினைச்சோம். அப்புறம் உங்களுக்கே தெரியும் ஷமீரும் ஐஷுவும் ஒண்ணு சேர்றதுல என்னெல்லாம் பிரச்சனை இருக்குன்னு. அதாவது வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா காதலை விட்டு கொடுக்கணும், இல்ல காதல்ல ஜெயிக்கணும்னா வாழ்க்கையை விட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்க 2 பேரும் எப்படி காதல்லையும் ஜெயிச்சு வாழ்க்கையிலயும் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கறத கொஞ்சம் பொறுமையா பார்த்தா தானே புரியும். அதனால கொஞ்சம் பொறுமையா பார்க்கலாம். ஆமாங்க, எப்படி அவன் வாழ்க்கையில முன்னேறினாதான் அந்த பிள்ளைய கட்டி கொடுப்பாங்க. ஒரே பாட்டுல பெரிய ஆளாகிறதுக்கு இது ஒன்றும் சூரிய வம்சம் படம் கிடையாதுல்ல. அதனால எப்படியும் இவன் முன்னேறதுக்கு ஒரு வருஷமாவது ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏங்க, இவன் சொல்ற மாதிரி 1 வருஷம் எல்லாம் ஆகாதுங்க, சீக்கிரமா முன்னேறிடுவேன். இவன்லாம் முன்னேறிடுவான். இவன் கூட சேர்ந்த பாவத்துக்கு நான் தான் முன்னேறுவானு தெரியல. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கதை எப்படி போகுதுங்கிறத இதுக்கப்புறம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்பவும் போல சப்போர்ட் பண்ணுங்க.